ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath'sworld. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் வரகரிசி பிரியாணி. இது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் வரகரிசி ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லா மளிகை கடையிலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வரகரிசியை ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னா கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு. இப்போ நான் இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்ச ஒன்று அதில் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அன்னாசி பூ ஒன்று, இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் பெரிய வெங்காயம் 2 மெல்லிஸாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூடவே பெரிய தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. இப்போது தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ காய்கறி எல்லாம் போட்டுடலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ். இப்போ இது 3ஐயும் போட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த வரகரிசி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்டு இதை அடிக்கடி இதை சாப்பிடணும். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், சுகரையும் கட்டுப்படுத்தும். இப்போ நம்ம இதில் 1/4 கப் தயிரை ஊற்றிடுவோம். இப்போது நம்ம இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மசாலா வெஜிடபிளை நல்லா சேர அளவுக்கு வதக்கிடுவோம். வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு வேக வச்சிடலாம். அந்த அரிசியை கழுவி வச்சிடலாம். இப்போ இங்கே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் வரகரிசி எடுத்துருக்கோம். 1 கிளாஸ் வரகரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதே கிளாஸில். அப்போ தான் கரெக்டாக வரும். ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் கொல கொலன்னு ஆகிடும். 2.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வரகரிசியை இதில் போட்டுடலாம். லேசாக கிளறி விட்டுடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ மூடி போட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படி ஒரு வாசமாக இருக்குது. சின்ன பசங்க கூட நீங்கள் இந்த மாதிரி வரகரிசியில் பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிடலாம் லாஸ்ட்டாக வாசனைக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட வரகரிசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.